நீச்சல் உடை கொண்டு வராத மாணவிகளை கோவையில் உள்ள தனியார் பள்ளி தாளாளர் ஆபாசமாக திட்டியதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சர்வதேச தரத்திலான பள்ளி என்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் கேள்வியுற்ற பெற்றோர் கோவை மட்டுமல்லாது வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை இங்கு சேர்த்துள்ளனர். இப்பள்ளியில் நீச்சல் பயிற்சி வகுப்பிற்கு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் சிலர் நீச்சல் உடை கொண்டு வராததால் அம்மாணவிகளை பள்ளி தாளாளர் பெரம்பால் அடித்ததாகவும் ஆபாசமாக பேசியதோடு தரக்குறைவாக நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இத்தகவல் அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தைங்களை உங்களெல்லாம் நியூடா ஸ்விம் பண்ண வச்சாதான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு எவ்வளவு ஊண்டிங்கா இருக்கும். மேனஸ்கா வேண்டி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அவங்களே அந்த கேவலமா படுத்தாங்க. அப்ப நாளைக்கு எதுக்கு நாங்க இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்? கும்பிட்டு காலு கீழே அடிச்சிருக்காங்க. அது பூராமே எல்லாத்துக்கும் தடுப்பு இருக்கு. அந்த பிள்ளைகளும் பாத்துருக்காங்க. அதான் இது கிரிமினல் அஃபென்ஸ். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குமோ ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாட்டி போனா நாங்க கண்டிப்பா இதை கோர்ட்டு கொண்டு போவோம். பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்ட தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து வந்து பெற்றோர் மற்றும் நிர்வாகத்தினருக்கு இடையே சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளியின் செயலாளர் மோகன்தாஸ் இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாது எனவும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்த பிறகு பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். அவங்க விளக்கம் கேட்டாங்க, விளக்கத்துக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு இனிமேலும் குழந்தைங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினால் பள்ளியே குழந்தைகளிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வதாக பெற்றோர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.